அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இடத்துல மாலை வேளையில் தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். உள்ளத்தோடு மனதோடு கற்று துதித்து அவருடைய பந்தியில் அமர போகிறோம். ஒருமனப்பட்டவர்களாக கற்று நாமத்தை ஏற்றுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி சொல்லி தேவனை துதிப்போம். அல்லேலூயா. மகிமை தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்த தேவனை அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாத தேவனை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பா துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல பேசுகிறேன், தகப்பை போல சுமக்கின்றேன். தாயை போல பேசுகிறேன், தகப்பை போல சுமக்கின்றேன். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடு காக்கை குஞ்சுகட்டும், ஆகாரத்தை தருகின்றேன். கூப்பிடு காக்கை குஞ்சுகட்டும், ஆகாரத்தை தருகின்றேன். அவைகளை பார்க்கிலும் எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். நீங்கள் வருகின்ற நேரமெல்லாம் கூடாரம் அருகில் மறைத்திருக்கிறீர். தீர்க்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடாரம் அருகில் மறைக்கின்றீர், கூடாரம் அருகில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆராதித்து நாங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய நாமத்துக்குள் ஆகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகா இரக்கமும் நல்ல பிதாவே, இந்த நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். அன்பும் மனதுருக்கமும் இரக்கமும் கிருபையும் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் உண்மை கூடியாக கூடியிருக்கிறோம். உங்களை பார்த்து நாங்கள் வர வந்திருக்கிறோம்.
ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கும் போது தெய்வீக பிரசன்னம் கடந்து வரும். பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாழ வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடம் முழுக்க தேவ வல்லமை கடந்து வரட்டும். எல்லா தடைகளையும் நீக்கி பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் துதிக்கும் பொழுது பாடும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஒப்புக் கொடுக்கிறதோடு நாங்கள் ஆராதிக்கிறதா நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் தேவனுடைய பிரசனத்தை வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்க போற கை போட்டு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை கொடுக்கிறோம். உங்களுடைய காரணத்தை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்துகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதங்கள் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்லும் பொழுது தேவனுடைய பிரசனம் கடந்து வரட்டும். ஒவ்வொரு உங்களுடைய சிலுவை நடனம் அழைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். யாரானை பொறுப்படுத்தி வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். உலகம் எங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகம் எங்கிலும் இப்படி நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களும் ஆண்டவரே எல்லா இடங்களும் உங்களுடைய சத்தியம் ஆண்டவரை அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் உண்மை கூடி ஆராதிக்கிற உங்களுடைய திருச்சபையில் தேவ வல்லமை கடந்து வரட்டும். திருச்சபை ஊழியக்காரன் தேவ பிரசனம் கடந்து வரட்டும். தேசங்களில் நம்முடைய தேசங்கள் நடக்கிற ஆராதனை, இந்தியா தேசத்தில் நடக்கிற ஆராதனை, ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனைகள், உலகத்தில் நடக்கிற ஆராதனை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட ஒவ்வொரு ஆராதனை நீங்க கிரியை செய்ய போற கைகோடி ஸ்தோத்திரம். பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். சங்கீத வாசனைகளை செல்ல போகிறோம். சங்கீதம் 124 சங்கீதம் லட்சம் முதலாவது வாசிப்பார்கள். அதுக்கு ஒரு தமிழ் நாங்கள் படித்து கர்த்தரை துதிப்போம். சங்கீதம் 124. Psalm 124. Ein Lied für die Pilgerfahrt nach Jerusalem, ein Psalm Davids. Wenn der Herr nicht für uns gewesen wäre, so soll Israel sprechen. Wenn der Herr nicht für uns gewesen wäre, als die Völker sich gegen uns erhoben, dann hätten sie uns lebendig verschlungen. So groß war ihr Hass auf uns. Wasser hätte uns überflutet, ein reißender Strom hätte uns fortgespült. Die tobenden Fluten hätten uns überwältigt. Gelobt sei der Herr, der nicht zuließ, dass sie uns mit ihren Zähnen zerrissen. Wir sind entkommen wie ein Vogel aus dem Netz des Jägers. Das Netz ist zerrissen und wir sind frei. Unsere Hilfe kommt vom Herrn, der Himmel und Erde gemacht hat. Amen. ஆமென். இப்பொழுது தமிழில் நாங்கள் சகோதரர்கள் தமிழை வாசிப்பார்கள். நாங்கள் சேர்த்து வாசிக்க போட்டோம். சங்கீதம் 124 1 to 8 வரை வசனங்கள். சங்கீதம் 124 தாவீது பாடின ஆரோக்கியமான சங்கீதம். மனிதன் நமக்கு விரோதமாய் எழும்பும்போது கர்த்தர் நமக்கு பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் ஏறுகையில் நம்மை உயிரோடு விளங்கியிருப்பார்கள். கொந்தளிக்கும் தரம் நமது ஆத்மா மேல் புரண்டு இருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொன்னதாக. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரிந்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கும் பொழுது இடத்தை கர்த்தரை துதித்து தேவனுடைய நாமத்தை ஏற்றுவோம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை தேவனை சந்தோஷத்தோடு இந்த நாளிலும் தேவன் தாமே ஒரு திருவிருந்தாய் ஞாயிறு ஆராதனையிலும் கர்த்தர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கூட்டமாய் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவரை நாங்கள் ஆராதிப்போம். ஆண்டவரே, நீங்க இந்த இடத்திலே வர வேண்டும். நீங்க இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி சந்தோஷத்தோடு நாங்கள் அவரை ஆராதித்து துதிக்கும் போது தேவன் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நாங்கள் சிறு கூட்டமாயிருந்தாலும் தேவ அபிஷேகம் எங்கள் மத்தியிலே வரும்போது தேவன் பெரிய காரியங்களை எங்களுக்கூடாகவும் எங்கள் மத்தியிலும் அவர் செய்ய போதுமானவராயிருக்கிறார். நாங்கள் கரங்கள் இருக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இயேசு, நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு, நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. பாருங்கப்பா, வருங்காருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. பாருங்கப்பா, வருங்காருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு, நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு, நீங்க வந்தா சந்தோஷம்
அமருவேன். பல கோடி கோடி நாமங்கள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் இந்த நாமத்தை பணிந்து தொழுதிட. பல கோடி கோடி நாமங்கள் உம்மை உயர்த்திட, முழங்கால்கள் இந்த நாமத்திற்கு பணிந்து தொழுதிட. வாருங்கப்பா, வரம் பாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் பாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, உம்மை நான் சொந்தரித்தால் தொல்லை எனக்கில்ல. உம்மை நான் ஆராதித்தால் தோல்வி எனக்கில்ல, உம்மை நான் சொந்தரித்தால் தொல்லை எனக்கில்ல. நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நாள் முழுதும் உம் பாதம் தொழுது மகிழுவேன். நீங்க செய்த நன்மைக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நாள் முழுதும் உம் பாதம் தொழுது மகிழுவேன். வாருங்கப்பா, வரம் பாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் பாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. அப்பா இயேசு நீங்க வந்தா சந்தோஷம் எனக்கு, நீங்க இல்ல ஆராதனை வேண்டாமே எனக்கு. வாருங்கப்பா, வரம் பாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. வாருங்கப்பா, வரம் பாருங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபம் கேளுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே, உங்களுக்கு நன்றி சுவாமி. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் துதியில் வாசம் செய்பவரே உமக்கு நன்றி. அப்பா நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத நல்ல பரிசுத்தர் அல்லவோ. ராஜாதி ராஜா உம்மை கொண்டாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா அந்தகாரங்களையும் முறியடிக்கிறவரே உமக்கு நன்றி சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். ஏசப்பா உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிக்கும் போது ஆண்டவரே அப்பா அவருடைய வாழ்க்கையில இருக்கிற சகல அந்தகாரங்களை முறியடிக்கிறவரே. ஏசப்பா பெரிய காரியங்களை செய்பவரே, தடைகளை உடைக்கிறவரே, கட்டுக்களை அறுக்கிறவரே உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆராதனையில் பிரியமுள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ஏசப்பா, சோஸ்திரம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீவன் தானே இயேசு. என்னை வாழ
ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நன்றி சுவாமி. ஏசப்பா உம்மை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. என் வாழ்க்கையின் கட்டுக்களை அறுத்ததால் உமக்கு நன்றி சுவாமி. சாத்தானை ஆண்டவரே சகலவற்றிலும் முறியடித்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆவியானவரே எங்களுடைய கலக்கங்கள் எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் எல்லாமாயிருந்து இதுவரை நடத்தின பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு காரியங்களும் நீர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. சகல சாப கட்டுக்களை உடைத்து போடுங்க. இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாங்கள் பாக்கியம் உள்ள சந்ததி என்று ஒவ்வொரு நாவுகளும் அறிக்கையிடும் போது தேவன் எங்களுக்குள்ளாய் மகிமைப்பட போதுமானவராயிருக்கிறார். அவரை துதித்து துதித்து ஆராதிக்கும் போது தேவ மகிமையினால் அவர்களை நிரப்பி எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை எங்களை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுங்க. தேவன் எழுந்தருள் இருக்கிற இந்த இடத்திலே தேவ ஆவியானவர் வாஞ்சித்து கேட்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பி எல்லா குறைவுகள் குற்றங்கள் எல்லா பலவீனங்களையும் அவர் உடைத்து போட்டு இந்த திருவிருந்திலே நாங்கள் தகுதியாய் நிற்பதற்கு இந்த நேரத்தை அவர் தந்திருக்கிறார். ஒரு விஷயங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை நான் உண்மை அல்லாமல் யாரையும் நேசிக்க மாட்டேன். இந்த அழிந்து போகிற உலகத்திலே உம்மை மாத்திரம் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். ஆண்டவரை உம்மை மாத்திரம் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தின் மனிதர்களை நம்பி நம்பி என் வாழ்க்கை ஆண்டவரை முடிந்த அந்த நிலைமையிலே என்னை கை தூக்கி எடுத்த தெய்வம் நீங்கள் என்று சொல்லி எத்தனை பேர் இந்த நாட்களில் நாங்கள் அறிக்கை செய்ய போகிறோம். ஏசப்பா என்னை நீங்க நம்புங்க ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. உம்மை பாடாத நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வேண்டாம் சுவாமி. உம்மை தேடாத நாட்கள் இனி வேண்டாம் ஆண்டவரே. இன்றைக்கு நான் பொருத்தனையோடு நான் என் சத்தியத்திலே நிலைத்து நிற்பேன் என்று ஏசப்பா உம்முடைய சமூகத்திலே அறிக்கை செய்வேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு உதடுகளையும் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த பாடலுக்கூட தேவனுடைய நாமத்தை நாங்கள் அவருடைய நாமத்திலே நாங்கள் மகிமைப்படும்படியாக நாங்கள் எங்களுடைய வாயின் அறிக்கையினால் சொல்ல போகிறோம். ஏசப்பா நீர் என்னை நம்புங்க, நான் உமக்காய் நீ வாழ போகிறேன் என்று சொல்லி அவருடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போம். தேவனங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நன்றி சுவாமி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அப்பா நாங்கள் எப்பொழுதும் உறுதியாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நன்றி சுவாமி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை கொள்ளிடும் போலே
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணீர், கண்ணீரும் துருத்தீர், அலைச்சல்களை எண்ணீர், கண்ணீரும் துருத்தீர், வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், அதை வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை பரிசுத்தாவியானவரே, இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் நம்பி தந்த இந்த பொறுப்பை ஆண்டவரே, எங்கள் மரண பரியந்தம் வரை உமக்கு நாங்கள் சாட்சியாய் நிலைத்திருந்து ஆண்டவரே, இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடித்து தேவராஜ்யத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து வரும்படி இயேசப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். எல்லா விதமான சாப கட்டுக்களை உடைத்துக் கொண்டு அந்த கால வல்லமைகளை முறியடிக்கிற தேவ ஆவியானவர்களுக்காய் தந்த இந்த பூமியிலே உமக்கு பிரியமாய் எல்லாவற்றையும் நடப்போம் என்று எடுத்த இந்த பொருத்தனையிலே அப்பா நாங்கள் மரண பரியந்தம் வரை இருக்க ஆவியான உதவி செய்யுங்க. இயேசப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சுவாமி. தேவாலயத்தை உயர்த்துகிறோம் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அப்படி தேவனை ஆராதிப்போம், உண்மையிலே நாம் அன்பு கூறுவோம். அவர் நல்லவர் என்று சொல்லுங்க. ஓ இதுவரை நம்மை நடத்தின தேவன், காலமெல்லாம் நம்மை வழிநடத்தும் கர்த்தர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆஸ்தி எல்லாம் அழிந்ததே, அநாதையாய் நான் நின்றேனே, உறவு எல்லாம் வெறுத்ததே, என்னை ஆதரித்த நேசரே. ஆஸ்தி எல்லாம் அழிந்ததே, அநாதையாய் நான் நின்றேனே, உலகம் உங்களை பகைக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய அன்பு உங்களை நேசிக்கிறது.
சகல துதியும் கனமும் உமக்கே தரும் கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதற்காகவே இந்த மாதத்துக்கான திருவிருந்த ஆராதனை அவை 2வது கிழமை இந்த இடத்தில் நடக்கிறது. சென்ற வாரம் 10 நாட்களே நாங்கள் திருவிருந்த ஆராதனை செய்தோம். ஆகவே வழக்கம் போல 1வது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. ஆகவே இந்த முறை 2வது நடக்கிறது. வழக்கம் போல அடுத்த கிழமை 1வது வாரத்தில் நடைபெறும். ஆகவே இப்பொழுது நாங்கள் ஜெப மண்டபம் தேசங்களுக்கான ஜெப மண்டபம். அதுக்கு முன்பாக புதிதாக ஒரு குடும்பம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கேசண்டாவில் இருக்கிறவர்கள் வந்து 2 கிழமை அப்புறம் 2 கிழமையாக வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வந்தார்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆகவே இந்த நாளும் அந்த முறை சபை சார்பாக சாரம் திருச்சபை சார்பாக வந்து வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. இப்ப வந்த இந்த குடும்பத்துக்காக ஒரு சகோதரி எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். இந்த நாள் வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாக தேவன் புதிய காரியம் செய்யும்படியாக ஒருவர் ஜெபத்தை எழுந்து நின்று ஜெபியுங்கள். வந்தவர்களுக்காக அற்புதம் செய்து திருப்பி அனுப்பி நீங்கள் ஜீவிக்கிறீர்கள் என்று நிரூபித்தது போல இந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறதை இவர்களுக்கு நீங்கள் நிரூபித்து ஆண்டவரை நடத்த போவதற்காக நன்றி. ஆண்டவரே உடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்று நல்ல ஆமென். அடுத்து நாங்கள் பிறந்த நாளோடு தான் நாங்கள் ஜெபித்தோம். ஆகவே இந்த வேளையை நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆகவே சகோதரி சாராவுடைய பிறந்த நாளாக இருக்கிறபடினால ஸ்வாமிஷ்கால் மக்களும் நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆகவே முன்னுக்கு அழைக்கிறோம். நாங்கள் ஜெபித்து நாங்கள் தேசங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பாவுடைய சமூகத்திலே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய புதிய கிருபை கடந்து வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உன்னத பலத்தினால் இடை கட்டும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் கொடுத்த ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் கொடுத்த ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம். சபை மக்களாய் இணைந்து இந்த நாளிலே ஊழியக்காரிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபை கடந்து வரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்கு இன்னும் பலமாய் பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கவும். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த வரங்களை ஆண்டவரே தேவராட்சியத்தின் மகிமைக்காக பயன்படுத்தவும். கர்த்தர் ஆண்டவரை நீங்கள் வழி நடத்தப்படுத்தவர்காய் கூடான கொடி ஸ்தோத்திரம். புதிய நமக்கு நாமக்கு இயேசு நாமத்திலே பிதாவே ஆமென். இப்பொழுது சகோதரர் தேசங்களுக்காக இப்பொழுது ஜெபம் பண்ணுவார்.
ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து முடியாது, யாரை கடந்து முடியாது, நேரங்கள் மத்தியில் மறந்து கடந்து முடியாது என்றால் அந்த சத்துக்கு முடிவிலிருந்து இறங்கி விடுதலையாக்குற அப்பாவை அடிமைத்தனத்திலிருந்து அறியாமையிலிருந்து விடுதலையாக்குகிறார்கள். கலவைக்கு விடுதலைக்கு வித்தியாசையாக இறங்கி ரட்சிப்பீராக. கத்தாவே கேளும், கத்தாவே கவனியும், கத்தாவே மன்னியும், கத்தாவே ரட்சியும். அது கத்தாவே நாங்கள் வாழ தேவன் புத்தகம் கத்தாவே எழுத்துண்டாவன் வேண்டாம், தேசங்கள் ஜனங்கள் ஜனங்கள் அறிவன்மை வேண்டாம், மனதில் உண்டாவன்மை வேண்டாம். அற்போல் சிகரெட் சினிமா போதைப்பு அடிமைத்தனத்தை ஜனங்கள் விடுதலையாக்குகிறார். வாரிய பிள்ளைகளை ரட்சிப்பீராக. கத்தாவே ஜனங்களை கேட்டு தேசம் மனதில் காணப்படுவதற்காக எனக்கு நன்றி சொல்றோம். நாங்கள் இருக்க ஜனங்களுக்கு நான் கத்த பதிலை கொடுக்கப்படுவதற்காக நன்றி சொல்றோம். அவர் கத்தாவை சிவத்தை புத்தகம் அந்த தேசத்தின் ஆட்சியை கலந்து முடியாது வேண்டாம். அந்த நடக்க யுத்தங்கள் ஓய வேண்டுமாய், அமைதி சமாதானம் உண்டாவண்ண வேண்டாம். நீரே மெஸ்ஸியா இந்த தேசம் கண்வத வேண்டுமாய் விழாய்க்க மனக்கண்ணை கத்த திறந்து விடுகிறார். நான் பூவில் ஏற்றப்படும் போது எல்லாரையும் பக்கமாக எடுத்துக்கொண்ட வார்த்தை எடுத்துக் கொள்கிறார். இந்த ஜனங்களை கேட்டு கத்த பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி சொல்வோம். பாக்ரான் சபை, சுவேசா சபை, புத்தகம் சபையை நான் கட்டுவேன். பாரத்தின் வாசல் மேற்கொண்டு சென்றே சின்னவன் ஆயிரமும் சிங்கவன் பலத்தை ஆதிமாவன் கத்தராய் நான் ஏற்ற வாரத்தில் தீவிரமாக செய்ய வேண்டிய 60 வாக்குத்தத்தை கத்த நிறைவேற்றப்படுவதற்காக நன்றி சொல்றோம். ஜனங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி சொல்றோம். இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமாம், நாங்கள் இப்பொழுது உச்சாமை கொடுக்க போகிறோம். கொடுக்குற வேளையில் நம்முடைய பிள்ளைகள் வசனங்களை சொல்ல போகிறார்கள். ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, உச்சாமை கொடுக்கிறது தேவன் பெரியமாக இருக்கு சொன்னபடி நாங்கள் உச்சாமா கொடுக்குறோம். எங்கள் காரியங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ரெட்டிப்பான நன்மையினால ஆசீர்வதித்து நீங்கள் அதுக்கு போகிறது கை கோடி ஸ்லோகம் அந்த சிறிய பிள்ளையிலிருந்து பெரிய விவரை பிரசனம் கடந்து வரட்டும். இப்பொழுது இந்த சிறிய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்ல பெறனை குறுங்கானவரை இன்னுமாக ஞாயிறு பாடசாலையிலும் அவர்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடங்களும் மனதில் நிலைத்து வைக்க கேள்விப்படும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொருட்படுத்தப்படி நடத்தும் இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறோம். பிதாவே. ஆமென். இப்பொழுது சிறிய பிள்ளைகளை நாங்கள் அழைத்து வசனங்களை கேட்போம். உச்சாமாய் இவர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். பிரகாசின் ஒளி வந்தவர் கர்த்தரை மகிமை ஊட்டித்தரு. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை பெற்றவர் மேல் சிந்தை உள்ளவர் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்படியே நீங்கள் சண்டை ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்படியே அழைத்து வந்து போக முடியல. அவங்க சண்டை ஸ்கூலுக்கு போவாங்க. ஓகே, ஓடிடுவோம். உங்களுக்கு ஒரு புதிய ஃப்ரெண்ட் வந்து தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஸ்தோத்திரமானது எங்களை நேசிக்கிறீர்கள் பரலோக பிதாவே. இந்த அருமையான மாலை ஆராதனைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடியனையும் சிலவை நடந்துக்களை மறைத்து அன்றைய வார்த்தையின் மூலம் உங்களோட நீங்கள் இன்றைய நாளில் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மனிதன் 40 நாள் மாத்திரமல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வாழ்ந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே இன்றைய நாளிலே இன்னுமாய் நாங்கள் ஒருபடி பெற்றி சேர பரிசுத்தாவியான நம்ம நடத்த போறதுக்காக நன்றி. இயேசு நாமத்திலே பிதாவே. ஆமென். செய்திக்கு ஆதாரமாக வசனம் உபாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். ஆமாம். அப்ப என்னுடைய செய்தி அன்பு கூறுகிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனை நாங்கள் அன்பு கூறுகிறோம். தேவன் எதிர்பார்க்கிறது நம்மிடத்திலே எல்லாவற்றை காட்டிலும் அவரை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்பதுதான். எனவேதான் ஆண்டவர் கற்பனையின் முதலாவது கற்பனை, பிரதான கற்பனை, இஸ்ரவேலை கேட்கும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதே போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாங்க. அதுக்கு ஒப்பான 2வது கற்பனை. இப்போ தேவன் அவருடைய விருப்பம் தேவனை நாங்கள் தேவனங்களை நேசிக்கிறார். தேவன் எங்களிடத்திலே அன்பு கூறுகிறார். நாமும் அன்பு கூற கடவோம். அவர் முதலில் நம்மிடத்திலே அன்பு கூறுந்தபடினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூற கடவோம் என்று யோவான் நிருபத்திலே எழுதுகிறார். அப்ப நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். அன்பு கூற முடியாதபடிக்கு தடைகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. ஒன்று, இந்த உலகம்
உலகத்தில் உள்ளவைகள், அடுத்தது உறவுகள். இவைகளை காட்டிலும் நாங்கள் அதிகமாய் தேவனை நேசிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. முதலாவதாக நாங்கள் எதிலே அன்பு கூறக்கூடாது என்று சொன்னால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்க கேட்போம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ உலகத்திலே இருக்கிற காரியங்களிலே நாங்கள் அன்பு கூறாமல் மாறாக, அதாவது ஆண்டவரை தான் நாங்கள் நேசிக்க வேண்டும். பொருட்கள் மீது எங்களுடைய கண்களை உலக பொருட்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த உலகத்தின் மேன்மைகள், அப்ப எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு முதல் ஆண்டவர், கடவுள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே. எனவே அவரை நாங்கள் எந்த நிலையிலே நாங்கள் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நாங்கள் தாழ்வில் இருந்தாலும், நாங்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தேவனை நாங்கள் நேசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். எனவேதான் பாருங்கள், மறுதளித்த பேதுருடத்திலே யோவான் 21ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் 3 தரம் கேட்கிறார், என்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறாயா, அன்பு கூறுகிறாய். பேதுரு சொன்னார், அறிவீர் ஆண்டவரே. அப்போ 3ஆவது தரம் ஆண்டவர் சொன்ன பிறகு அவர் சொல்றார், நீர் அதை அறிவீர். அப்பொழுது அவர் சொல்கிறார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்னால், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று எங்களை பார்த்து பேதுருடைய கேட்ட மாதிரி இன்றைக்கு எங்களிடத்திலே கேட்டால் நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சியின்படி உண்மையாய் நாங்கள் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறோமா என்று நாங்கள் யோசித்து பார்த்து இந்த நாளிலும் நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். எல்லாவற்றை காட்டிலும் நாங்கள் முதலிடம் தேவனுக்கு கொடுத்து அவரை நாங்கள் நேசித்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற வாழ்க்கையில் தான் ஆசீர்வாதம். மற்றபடி ஆசீர்வாதம், உலகத்திலே செல்வங்கள் இருக்கின்றன, வசதிகள் இருக்கின்றன, மக்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு கடவுளுடைய அன்பு இல்லை, கடவுளுடைய நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்திலே அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிறு கூட்டமாய் தேவன் நம்மை தெரிந்து கொடுத்து நம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் அவரை நேசிக்கும்படியால் தேவன் ஒன்று கூட்டியிருக்கிறார். எனவே தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற அந்த அன்பு, நாங்கள் அவரை அன்பு கூறும் பொழுது, அப்ப மூல பாஷையிலே அகாபே என்று சொல்லப்படுகிறார். அந்த அன்பை தான் தேவன் பேதுருவிடத்தில் எதிர்பார்த்தார். பேதுரு முதல் 2 தரமும் சாதாரணமாக இருக்கிற அன்பை கொடுத்து அவர் யோசித்தார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அகாபே என்று சொல்லும் பொழுது தெய்வீகம், அது தேவ அன்பு, அது சுயநலமில்லாத ஒரு தியாகம் நிறைந்த அன்பாக காணப்படுகிறது. வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த நம்பிக்கையை நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தாது. எனவே தேவ அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். அப்ப அவரை போல நாங்கள் சிந்திக்க, அவரை போல நாங்கள் அன்பு காட்டிட, அவரை போல நாங்கள் சேவை செய்திட வேண்டும் என்று சொன்னால் பிரதானம், அன்பே பிரதானம். அப்ப அந்த அன்பு தேவனுக்கு நாங்கள் செலுத்த வேண்டும். அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இப்படி நாங்கள் பின்வரும் ஆசீர்வாதங்களை நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ முதலாவதாக 10 கட்டளைகளை யாத்திரையாகமும் 20:6 சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். நாங்கள் ஒரு வசனத்தை முதலாவது வாசிக்க மறந்துவிட்டோம். அதாவது முதல் நான் உலகத்தை பற்றி சொன்னேன். அடுத்தது உறவுகளை குறித்த ஒரு வசனம் இருக்கிறது. இயேசு சொல்கிறார், மத்தேயு 10:37 வாசிப்போம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப இயேசு சொல்லுகிறார், தாய் தகப்பனையோ பிள்ளைகளையோ நேசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் தான் சொல்லுகிறார். அப்ப உறவுகளுக்குள்ளே குடும்ப உறவு, தகப்பன், தாய், பிள்ளை. நாங்கள் ஆண்டவரை காட்டிலும் உறவுகளிலே நாங்கள் அன்பு செலுத்தாமல் முதலாவது எந்த சூழ்நிலையால் முதலாவது ஆண்டவருக்கு தான் நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே உலக பொருளாயிருந்தாலும் உறவுகளாயிருந்தாலும் தேவரிடத்திலே அன்பு கூறுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது. நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எனவே நாங்கள் மனதிலே வைத்திருக்கணும், முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முதலாவது நாங்கள் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளையும் விருப்பம். யாத்திராவும் 10 கட்டளை கொடுக்கப்படும் பொழுது 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அப்ப தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம்.
அப்ப தேவனை நாங்கள் உண்மையாக நேசிப்போமாக இருந்தால் அவருடைய கற்பனை எங்களுக்கு பாரமாக தெரியாது. அங்கே யோவான் சொல்கிறார் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதை அன்பு கூறுவதாம் என்று சொல்லுது. அப்ப கட்டளைகள் கற்பனைகள் தேவனை நாங்கள் நேசிப்போமா இருந்தால் அது எங்களுக்கு பெரிதாய் தெரியாது. அனைவரும் இன்றைக்கு தேவனை நேசிக்க முடியாத இருக்கிறபடினாலே தேவ கட்டளைகளுக்கு கூட அவர்களால் கீழ்ப்படிந்து நடக்க முடியாமல் அவர்களது கஷ்டம் என்று சொல்லி தேவனை விட்டு தூரமாய் போவதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப தேவன் எங்களுக்கு சில இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமற்றுள்ள எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது இலகுவானதாக இருக்கிறது என்று சொல்கிறார். நான் தாழ்ந்தமும் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவருமாய் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்ப அவருடைய போதனைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய கட்டளைகள் கற்பனைகள் எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். அன்பு கூறும் பொழுது ஒருவரிடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறோமா இருந்தால் அவர் சொல்லுகிற காரியத்துக்கு நாங்கள் கேட்டு நடப்போம். ஆனால் அன்பில்லாவிட்டால் ஒன்றும் இல்லை சொல்வார்கள். உறவுக்கு அடிப்படை அன்பு. அன்பில்லாத இந்த உறவும் வலுவற்றதாய்த்தான் காணப்படுகிறது. அப்ப தேவனோடு நாங்கள் உறவு வைத்திருக்கணும் என்றால் அன்பின் அடிப்படையிலே தான் நாங்கள் அவரை உறவு கொள்ள முடியுமே தவிர ஏதோ ஒரு கடமைக்காக சபை சட்டத்துக்காக ஏதோ ஒரு இதுக்காக நாங்கள் ஆண்டவரிடத்திலே நேசிக்கிறோம் என்று உதட்டினாலே நாங்கள் சொல்லுவது நம்முடைய உள்ளம் பூரமாயிருந்தால் அதிலே ஒருவித பிரயோஜனம் இல்லை. அப்போ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அந்த நேசத்தை தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி நேசிக்கிறவருக்கு இந்த யாத்திராகமம் 26 படி 1000 தலைமுறைக்கு தேவ இரக்கம் கிடைக்கும். இப்ப தேவனுடைய இரக்கத்தை நாங்கள் பெறுவதற்கு அப்ப ஆண்டவருடைய அன்பு, அதாவது அவரை நேசிக்க வேண்டும். நேசிக்கிறவர்களைத்தான் அவர் உபாகமத்தில் வாசித்தோம், அவர் 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கை காக்கிறது. எனவே நேசிக்கிறவர்களுக்கு அன்பு கூறுவர்களுக்கு அவர் இரக்கம் 1000 தலைமுறைக்கு, அவருடைய இரக்கமானது தலைமுறை தலைமுறையால் உள்ளது. அவருடைய இரக்கம் பெரியது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவர் தேவ இரக்கம், தேவ தயவு, தேவ கிருபை எங்களுக்கு காணப்படும். எனவே நான் முதலாவது அதாவது யாத்ராமத்திலே வாசித்தோம். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம் என்றால் தேவன் எங்களோடு கூட அவர் தங்கி இருப்பது. அப்ப தேவனுடைய சமூகம் என்று சொல்கிறோம், தேவ பிரசன்னம் என்று சொல்கிறோம். அப்ப இயேசு சொன்னார் அதாவது இயேசுடத்திலே யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் அவனுடைய வாசம் பண்ணுவோம். அப்ப தெரியுங்க தேவன் நம்மோடு வாசம் பண்ண வேண்டும். இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என்ன செய்வானா, இந்த வசனங்களை கை கொள்வானாம். ஆனால் அவனிடத்திலே பிதா அன்பாயிருப்பாராம். அப்ப அவர்கள் தேவன் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார். அது தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. அப்ப தேவ பிரசன்னம் எங்களுடைய குடும்பத்திலே தேவ பிரசன்னம், சபையிலே தேவ பிரசன்னம், தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவ பிரசன்னம், தேவ சமூகம் இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு யோசித்து பாருங்க. எதை இழந்து போனாலும் தேவ பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை நாங்கள் இழந்து போகாத வண்ணம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரிடத்தை நாங்கள் அன்பு பூர்வமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே அதாவது அவருடைய பிரசன்னம் தங்கி இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை அவர்கள் வாஞ்சிக்கிறதில்லை, தேவனை தேடுவதில்லை, தேவனை அன்பு கூறுவதில்லை. கடமைக்காக ஆலயத்துக்கு போய்விட்டு கடமைக்காக ஒரு கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்கிறோமா இருந்தால் அது தேவனுக்கு பிரியமான ஆராதனையும் அல்ல, அவர் விரும்புகிற வாழ்க்கையும் அல்ல. எனவே நாங்கள் முதலாவது யோசிக்க வேண்டும், ஆண்டவர் முழு உள்ளத்தோடு எதுவுமே ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாங்கள் அன்பு கூறுவோமாக அவருடைய கட்டளையை கேட்டு நடப்போம். பிதா நம்மிலே அன்பாய்ப்பால் தேவ சமூகம், தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்க கர்த்தரை நம்புகிறவர்களோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அவருடைய பிரசன்னம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது தேவனுடைய பாதுகாப்பை குறித்து நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 145:20 வாசிக்கலாம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஆமென். அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. அப்ப தேவ பாதுகாப்பு, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை.
அப்ப இந்த தேவன் இன்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எனவே அந்த தேவன் அவரிடத்தை அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுவார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அதாவது அன்பு கூறுகிறவர்களை தேவன் அவர் எல்லாரையும் அன்பு கூறுகிறார். ஆனால் நாங்கள் அவரை அன்பு கூறுகிறார் கேள்வியாக இருக்கிறது. அதிலே சந்தேகம் இல்லை. தேவனங்களை நேசிக்கிறார்கள், அவர் 100க்கு 100 நம்மை நேசிக்கிறார். ஆனால் நாங்கள் தான் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நாங்கள் அவரை அப்ப அந்த இதைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் தேவனை நேசிக்கிறாரான்னு யோசிக்கிறோம். ஆனால் நாங்கள் தேவனை நேசிக்கிறோமா என்பதை நாங்கள் கேட்கிறோம். உள்ளத்து நாளத்திலிருந்து நாங்கள் தேவனை நேசிக்கும் பொழுது எங்களை அவர் காப்பாற்றுவார். அவர் உயிரோடே வைப்பார் எங்களை. அவர் இந்த பூமியிலே உயிரோடே காத்து தீங்குக்கு பொல்லாப்பு காணாதபடி காத்துக் கொள்வார். எனவே நம்முடைய தேவன் அவர் நமக்கு அன்பு கூறுகிறவர்களை அவர் பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். துன்மார்க்கனை அழிப்பேன் என்று சொல்கிறார். எனவே நாங்கள் அதாவது தேவனை அன்பு கூறுகிறவர்கள் யாரை அன்பு கூற முடியும்? தேவனுடைய பிள்ளைகள், நீதிமான்கள் தேவனை அன்பு கூற முடியும். துன்மார்க்கர் கடவுளை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். எனவே தேவன் அதாவது நீதிமான்களை அவர் நேசிக்கிறார், காண்கிறார். எனவே எங்களுடைய வழிகள் எல்லாம் நோக்கமாக இருக்கிறார். எனவே நாங்கள் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கும் பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது ஆபத்திலே நமக்கு விடுதலை அளிக்கிறார். நாங்கள் அவரிடத்திலே அன்பு கூறும் பொழுது கிடைக்கிற அடுத்த ஆசீர்வாதம் ஆபத்து காலத்திலே நமக்கு கிடைக்கிறதான விடுதலை. சங்கீதம் 92:14 வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்ப சங்கீதம் 92 எல்லாருக்கும் மனப்பாடமான ஒரு சங்கீதம். ஆரம்ப வசனமே உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய நிழலிலே தங்குவான் ஆரம்பிக்கிறது. அப்ப அவன் யார் என்றால் உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் என்ன செய்வானா? அவன் திரும்ப வாசிக்கிற வசனத்திலே அவன் என்னிடத்தில் அவன் என்னிடத்தில் வாஞ்சி. இப்ப வாஞ்சி என்ற பதம் எதை குறிக்கிறது என்றால் அவன் என்னிடத்தில் அளவு கடந்த அன்பு கூறுகிறபடினால் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அவன் என்னிடத்திலே வாஞ்சி என்று சொல்லும் பொழுது அது அளவு கடந்ததான ஒரு அன்பை அவன் மேல் ஆண்டவரிடத்திலே வைத்திருக்கிறபடினால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவரை அன்பு கூறுகிறவர்களை என்ன செய்கிறார்? அதாவது 14வது வசனத்திலே என்னிடத்தில் வாங்கியார்கள் அவனை விடுவிப்பேன், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்ப இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் தேவன் எங்களுக்கு முதலாவது வாக்கு பண்ணுகிறார். நாங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம். மனிதனுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. அப்ப இயேசு மலைப்பெற சங்கத்திலே சொன்னார், இதற்காக எல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள், அஞ்ஞானிகள் தான் இவர்கள் எல்லாம் நாடி தேடுகிறார்கள். ஆனால் நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், இவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. அப்ப நாங்கள் ஆண்டவரிடத்திலே எங்களுக்கு இந்த உலகத்திலே கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவைகள் தான் உங்களுக்கு இந்த பூமியிலும் ஆண்டவரை முடிவிலே பரலோகத்துக்கு நாங்கள் செல்வதற்கு நம்மை வழிநடத்தும். எனவே ஆபத்து வேளையிலே அதாவது வேணும் இந்த சங்கீதம் 92 எங்களுக்கு எப்பொழுதும் பாடமாயிருக்கும். பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு பலனை காண்பாய் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த கடைசி நாட்களில் உலகம் எங்கும் கூடிய சம்பவங்கள் நடக்கிறதை காணும்பொழுது உலக மக்கள் பயத்தோடும் பீதியோடும் வாழுகிறார்கள். எப்பொழுதும் 3ஆம் உலக யுத்தம் வந்து விடுமோ என்று. ஆனால் தேவ பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம். எனவே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை கண்டு வேண்டாம் ஆண்டவர் எல்லாம் தீர்க்க தரிசனமாய் கடைசி காலத்திலே நடக்கிற சம்பவங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறபடினாலே அவர் எங்களை காப்பாற்றுவார். தேவன் பஞ்சகாலத்திலும் எங்களை உயிரோடே காப்பார். அவர் எங்களை போஷிப்பார். என்ற சூழ்நிலையில் அவர் எங்களை உயிரோடை காப்பார் என்ற விசுவாசம் நாங்கள் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம் என்ற உணர்வோடு இருக்கும் பொழுது எங்களை அவர் எல்லா தீங்குக்கும் வேதம் சொல்ற 121வது சங்கீதத்திலே கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எனவே தேவன் நம்மை பாதுகாப்பார். அவரை அன்பு கூறுகளை அவர் பாதுகாப்பார். அடுத்த 5வது குறிப்பு அதாவது நமக்கு ரட்சிப்பு, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் காத்து கொண்டு நாங்கள் ஆத்ம ரட்சிப்பை அங்கே முடிவிலே அடைவதற்கு அங்கே 1 பேதுரு என்ன சொல்கிறார்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம்.
அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கடி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்தின் பலனாகிய அப்ப நாங்கள் அவரை தரிசிக்கவும் இல்லை, அவரை உடைய கண்களாலும் காணவில்லை, ஆனால் நாங்கள் விசுவசிக்கிறோம். தேவன் இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாத கூடாத காரியம். அப்ப நாங்கள் அவரை காணாதிருக்கிறோம், ஆனால் விசுவசிக்கிறோம், அன்பு கூறுகிறோம் தேவனிடத்திலே. ஆனால் முடிவு என்னவாக இருக்க போகிறது, அதனுடைய பலன் என்னவாக இருக்க போகிறது? ஆத்தும ரட்சிப்பு. எனவே பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு தேவ அன்பினால் நாங்கள் நம்மை காத்து கொண்டு, அதாவது யூதாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ அன்பினாலே மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு தேவ அன்பினால் உங்களை காத்து கொண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் தேவ அன்பினால் உங்களை காத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் முடிவில் எங்களுக்கு கிடைக்கிறது ஆத்தும ரட்சிப்பு. அப்ப முடிவு பரியந்தம் நிலைப்பவனை ரட்சிக்கப்படுவார். மத்திய 24ஆம் அதிகாரத்திலே யுத்தங்களின் செய்திகள் எல்லாம் சொல்லப்படுறது. அக்கிரமங்கள் மிகுதியாகும், அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகும், ஆனால் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ரட்சிப்பு கிடைத்திருக்கிறதானால் அதை முடிவு பரியந்த நாங்கள் நிலைத்திருக்கணும் ஆண்டவரிடத்திலே. அப்ப எதிரே நாங்கள் நினைத்திருக்கணும், அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். எனவே நாங்கள் அன்பான அந்த தேவனிடத்திலே நாங்கள் ஆண்டவரோடு நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆத்தும ரட்சிப்பு. ஆத்தும ரட்சிப்பு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே இமைக்காக மாத்திரம் நாங்கள் ஆண்டவரை தேடி பரலோகத்தை இழந்து போகக்கூடாது. முடிவிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்ற அந்த உறுதி நமக்கு கிடைக்கணும். அடுத்தது அன்பு கூறுவர்களுக்கு கிடைக்கிறதான அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், வேதம் சொல்கிறது அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலது நன்மைக்கு. ரோமன் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆவது வாக்கியம் வாசிப்போம். வசனம்: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தானாம் சகலது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இப்ப பாருங்கள், தேவனை அன்பு கூறாமல் தன்னுடைய சுய இச்சையின்படி வாழ்ந்து பாவத்திலே வாழ்ந்து சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லுகிறது. அநேகர் அப்படி சொல்லிக் கொள்வார்கள். அதில் அர்த்தம் இல்லை. நாம் உண்மையாய் தேவனை நேசிக்கிறோம், உண்மையாய் அவருக்கு பரிசுத்தமாய் வாழுகிறோம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில சில தீமைகள் நடக்கிறது என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு போலவே எங்களுக்கு நடக்கிறது என்று நாங்கள் யோசிக்க கூடாது. நாங்கள் சொல்ல ஒண்ணும் பொழுதும் வேத வசனத்தை அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலது, ஒன்று ரெண்டு அல்ல, சகலது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால், அவர் சிறு வயதிலே தன்னுடைய சகோதரர்களால் அங்கே குழியிலே போடப்பட்டு, பிறகு என்ன எகிப்திலே வைக்கப்பட்டு, அங்கே பார்வோனின் அரண்மனையிலே குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு, இறுதியில் என்ன நடந்தது? சொற்பனத்துக்கு அவன் விளக்கம் கொடுத்து அங்கே பார்வோனிலே பார்வோன் அவனை அதிகாரியாக உயர்த்தினான். பஞ்சகாலம் வந்தது. அப்பொழுது என்ன நடக்கிறது? அவர்களுடைய சகோதரர்கள் அங்கே தேடி வருகிறார்கள். அப்ப தேடி வந்து அந்த வழிபட்ட பொழுது அவனுடைய சகோதரன் அப்படி அந்த சூழ்நிலையிலே யோசேப்பு சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை: நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இப்பொழுது நடந்து எடுக்கிறபடி தீமையை தேவன் நன்மையாய் மாற்றினார் என்று. அப்பொழுது நம்முடைய ஆரம்பத்திலே யோசிப்புடைய வாழ்க்கை கஷ்டமாயிருந்தாலும் ஆனால் நன்மைக்கு ஏதுவாக முடிவிருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில தீமைகள் நடந்தாலும் கடைசியிலே நம்ம உணர முடியும், அதெல்லாம் நன்மைக்கு தான். எப்பொழுதும் சொல்லணும், நடந்ததெல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு அதுதான் நாங்கள் சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகள் சகலது பிரியமானவர்களே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஒருவேளை நமக்கு தீமை போல் தோன்றலாம், ஆனால் தேவனையே அனுமதிக்கிறார், அந்த தீமை நிச்சயமாய் நன்மையாய் மாறும். எனவே நாங்கள் அதில் பழகினவர்களுக்கு அதை அந்த ஆசீர்வாதம் தெரியும். எனவே நானும் நீங்களும் தேவன் தீமையினால் சோதிக்கிற தேவன் அல்ல. அவர் தீமையை அனுமதிக்கிறார். ஆனால் எங்களுடைய சோதிக்கப்பட்ட பிறகு நாங்கள் பொன்னாய் விளங்குவோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான
ஒவ்வொரு பாடங்களும் அங்கே மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் எங்களை அதாவது சில காரியங்களுக்கு அனுமதிக்கிறார் என்பதை நாங்கள் எடுக்க வேண்டும். எனவே நமக்கு வியாதிகள் வரலாம், நமக்கு பிரச்சனைகள் வரலாம். இவைகளை குறித்து நாங்கள் ஏன் எனக்கு இது வருகிறது, ஏன் எனக்கு நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஏன் எனக்கு இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது நாங்கள் முறுமுறுக்கவோ முறையிடவோ கூடாது. மாறாக நீங்கள் எப்பொழுதும் சொல்ல வேண்டும், ஆண்டுடைய வார்த்தை சொல்வது, நான் அவரிடத்திலே அன்பு கூறுகிறேன், அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். வேதம் இந்த அதே ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்திலே என்ன சொல்லப்படுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக மாற்றினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. எனவேதான் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பவுல் சொல்கிறார் உமது நிமித்தம் 28:35 ரோமர் 2:35 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆண்களைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எண்ணி எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயம் இவைகளையெல்லாம் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் தேங்குள்ளவர்களாயிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்களும் எங்களில் அன்பு கூறுகிறவர்களாலே நாங்கள் முற்றிலும் ஜெயங்குள்ளவர்களாகிறோம். அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிப்பதில்லை என்றுதான் நாங்கள் இருக்கணும். உலகத்திலே என்ன சக்தியா இருந்தாலும் நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பை எதுவுமே பிரிக்க முடியாது என்று நாங்கள் எப்பொழுதும் அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே பவுலடியார் போல நாங்களும் சொல்ல வேண்டும், அதாவது எதுவும் நம்ம என்னை பிரிப்பதில்லை, ஆண்டவருடைய அன்பை விட்டு அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு கிடைக்கிற வருகிற எல்லா தீமையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றி நம்மை நடத்துவார். சகலதும் நன்மைக்கு என்று நாங்கள் பார்க்கிறோம். இறுதியாக ஆண்டவர் வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பற்றி பார்க்கும் பொழுது யாக்கோப்பு 1:12 நாங்கள் வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. எனவே தேவன் ஜீவ கிரீடத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே ஜீவ கிரீடம் சோதனையை சகிக்கும் பொழுது நமக்கு அங்கே பாக்கியவான்களாயிருக்கிறோம், நமக்கு கிடைக்க போகிறது ஜீவ கிரீடம். எனவே நாங்கள் அன்பு கூறுவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சில சோதனைகளை பரீட்சைகளை அனுமதிக்கிறார். அந்த பரீட்சையை நாங்கள் ஜெயம் பெற்றும் பொழுது எங்களுக்கு முடிவிலே கிடைக்க போகிறது ஜீவ கிரீடம். எனவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக இருக்கின்றோம். எனவே தம்மில் அன்பு கூறுவர்களுக்கான ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். முதலாவது தேவனுடைய இரக்கம், இரண்டாவது பிரசன்னம், மூன்றாவது தேவ பாதுகாப்பு, நான்காவது ஆபத்தில் விடுதலை, ஐந்தாவது ஆத்தும ரட்சிப்பு, ஆறாவது சகலத நன்மைக்கு, ஏழாவது ஜீவ கிரீடம். எனவே சபைக்கு தேவன் செய்தி வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் சபைகளுக்கு செய்தி சொல்லுகிறார். அந்த செய்தியிலே நீங்கள் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 4:5 வசனம் சொல்கிறது. இப்படியாக வாசிப்போம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். சபை காண்பில் சொல்லும் பொழுது, அதாவது ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டால் என்று உண்மையில் எனக்கு ஒரு குறை ஒன்று சொல்லுங்க. ஆதி அன்பை விட்டாய். ஆதி அன்பு பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட புதுசிலே ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நாங்கள் ஆண்டவரோடு இருக்கிற அந்த அன்பிலே உறவிலே நல்லதாக இருந்தது. ஆனால் நாளடைவிலே அதுகள் குறைந்து கொண்டு போகுது. அப்படித்தான் இந்த சபை இருந்தா. அப்ப ஆண்டவர் சொன்னால் ஆதியில் இருந்த அன்பை விட்டாய், ஆரம்பத்திலே நீ கொண்ட அன்பு குறைந்து போயிருக்கிறது. எனவே நீ மனம் திரும்பி என்ன செய், ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக. அப்படி இல்லாவிட்டால் நான் உலக தண்டை எடுத்து போடுவேன் அப்படி என்று சொல்கிறார். எனவே இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருந்தாலும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்திலே இருந்த அன்பை விட்டு விட்டது உண்மைதான்.
எனவே நாங்கள் ஆராய்ந்து யோசித்து பார்ப்போம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நாங்கள் எவ்வளவாய் ஆண்டவரை நேசித்தோம், எவ்வளவாய் ஆண்டவருக்காக ஓடினோம், எவ்வளவாய் ஆண்டவருக்கு இந்த கிரியை செய்தோம். ஆனால் நாள் போக எல்லாமே குறைந்து போயிருக்கிறது. என்னுடைய ஜெப வாழ்க்கை குறைந்து போயிருக்கிறது, என்னுடைய வேத வாசிப்பு குறைந்து போயிருக்கிறது. தேவனுக்கு அன்று ஊழியம் செய்ய நாங்கள் ஒப்பு கொடுத்தோம், பிரதிஷ்டை செய்தோம். ஆனால் அவைகள் எல்லாம் குறைந்து போயிருக்கிறது. ஏனோ தானோண்ட மேலோட்டமாய் அவ்வப்போது நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோம். அப்படி சில வேளை உணர்வுகிறோம் ஆண்டவரை நாங்கள் தேடவில்லை என்று. ஆனால் பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், அதை மறந்து திரும்பவும் இந்த உலகத்திலேயே நாங்கள் சாதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தேவனங்களை நேசிக்கிறார். வேதம் சொல்றது, அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். இப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணக்கூடாது. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நாங்கள் என்ன நிலையிலிருந்து விழுந்தோம் என்பதை யோசித்து அதிலிருந்து நாங்கள் மனம் திரும்பும் பொழுது தேவன் எங்களை பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே அருமையான சகோதரி, இந்த மாலை ஆராதனையிலே தேவன் எங்களிடத்திலே கேட்கிறது அன்றைக்கு பேதுருவை பார்த்து கேட்டது கூட, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா, அப்படி என்றால் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். ஆண்டவருடைய பணியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் ஆண்டவரை நேசிக்காமல் அவருடைய பணியை செய்வோமாக இருந்தால் அதில் எந்த வித பிரயோஜனம் இல்லை. அவர் முதலாவது அவரை நேசிக்கும்படியாய்த்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நாங்கள் அவருடைய நேசித்தால்தான் நாங்கள் அவருடைய கற்பனைகளின்படி நாங்கள் நடப்போம். அப்படி நடக்கிற அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர நாங்கள் குறுக்கு வழியிலே எதையுமே நாங்கள் தேடிவிட முடியாது. கடவுளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து அவரை தேடி அவரை முழு மனதோடு ஆராதித்து அவருக்கென்று முதலிடம் கொடுத்து பாருங்கள், வாழ்க்கையில் ஒன்றுமே குறைபடாது. வேதம் சொல்ற சங்கீதம் 34 அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று. எனவே தேவன் ஒரு மாதம் தலை குனிந்து போக விட மாட்டார். தேவன் உயர்த்தி கொண்டே இருப்பார். தேவன் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக எங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். எனவே இந்த நாளில் தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். எனவே அவரை நாங்கள் அன்பு கூறுகிறோம். அவர் எங்களிடத்திலே அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே என்னிடத்திலே அன்பு குறைவாய் காணப்பட்டால் அந்த குறைவை இன்றைக்கு ஆண்டவரை நிறைவாக்கும். நான் முழு மனதோடு உண்மை அன்பு செலுத்த, உண்மை முழு மனதோடு ஆராதிக்க, உள்ளத்தின் ஆழத்தில் உண்மை நேசிக்க எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்போம். எழுந்து நின்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பந்திகளை அமர போகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பங்கள் வந்தாலும் நான் பின்திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. பாதம் அமர்ந்து ஆராதிப்பே, உம் வசனம் தியானித்து அகமகிழ்வே,
எந்த புயல் என்னை மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. அன்பு தாரும், வல்லமை தாரும், என் வாழ்வில் நீர் வேண்டும். என் முழு உள்ளத்தால் ஆராதிப்பே, என் முழு பலத்தால் உமை ஆராதிப்பே, என் முழு உள்ளத்தால் உமை ஆராதிப்பே. நீரே எந்தவர், நீரே எந்தவர், அல்லேலூயா. நீரே எந்தவர், நீரே என் கர்த்தர். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை ஆராதனையிலே அப்பா கூட்டி சேர்த்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அன்பு கூறுவர்களுக்கான ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, நாங்கள் அன்பிலே ஆண்டவரை குறைவுள்ளவர்களாக இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் முழு பலத்தோடு முழு ஆண்டவரே ஆத்மாவோடு நாங்கள் உம்மிடத்திலே அன்பு கூறத்தக்கதாக பரிசுத்தாவியானவருடைய உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பி ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய அன்பு பெரிதாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இவ்வளவாய் என்னிடத்திலே அன்பு கூர்ந்தீர். என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் நாங்கள் அன்பு கூற கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாவற்றை காட்டிலும் என் ஜீவனை காட்டிலும் உடைய கிருபை நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை பெரிதென்று, உம்முடைய அன்பு மேலானது என்று நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு எல்லாவற்றுக்கும் மேலானதாய் காணப்பட்டபடினால் ஆண்டவரே, நாங்கள் உண்மை அன்பு செலுத்த கர்த்தர் எங்களை நடத்த போறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் உடைய பந்தியிலே அமரப் போகிறோம். உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை படித்து கர்த்தாவே நாங்கள் திருவிருந்துகளை தயார்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தும். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். இப்பொழுது திருவிருந்துக்கு ஆயத்தப்படும். இப்பொழுது சௌரன் வந்து வேத வசனங்களை வாசித்து கேட்போம். வேதவசனங்களை படிக்கிற கவனித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 31 வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்க இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமன அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, இவர் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எண்ணத்தினாலும் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
என்னத்தை நினைவு கூறுகிறோம்? இயேசு எங்களுக்காக அடிக்கப்பட்டார், அவர்களுக்காக ரத்தம் சிந்தினார். எனவே அவருடைய கடம்பட்ட நாளே நாங்கள் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறோம். சிறந்த ஆடுகளை கூறுந்தோம். இப்பொழுது மேற்பெரும் கண்காணிமான இடத்தை நாங்கள் திருப்பப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்றது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து நாங்கள் அறிய வேண்டும். அந்த அறிவில் நாங்கள் நகர்த்து பந்தியிலே காணம் பண்ணலை அர்த்தமில்லை. அப்ப இந்த நினைவு தெரிந்து ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கிறது. எங்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை வாக்குப்படுகிறார். எனவே இந்த மாதத்திலே நாங்கள் இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு சிலாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்தி நாங்கள் திருவிருந்திலே நாங்கள் அமர போகிறோம், ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆண்டவரே மாதத்திலும் இந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கு பெற்றுவதற்கு எங்களை ஆண்டவரை ஒன்றிணைத்து கூட்டி சேர்த்திருக்கிறதுக்காக நம்மளுமை நன்றியோடு துதிக்கிறோம். நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கர்த்தாவே, ஆண்டவரை நாங்கள் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணாத வண்ணம் அவருடைய கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறிந்தவர்களாக இந்த பந்தியிலே அமர கர்த்தரை ஆண்டவரை வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சகல துதியும் கனவும் மகிமையுமாக செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறது. ஆமென். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாயிருக்கிறது. ஆமென். இதில் ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் குடும்பமாகவோ தனிப்பட்ட முறையிலேயோ கர்த்தருடைய பந்தியில் அமரலாம். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று திருமுழுக்கு பெற்றவர்கள் கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் அமரலாம். உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது முன்னுக்கு வந்து கர்த்தருடைய பந்தியில் அமரலாம். காயங்கள் பட்டார், உம்மக்கிரமங்கள்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உம்மிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உம்மக்கிரமங்கள்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடைக்கப்பட்டார். உனக்காகவே ஆடைக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவியுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவியுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவியோடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவியோடி வா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன்னிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உம்மக்கிரமங்கள்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன்னிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உம்மக்கிரமங்கள்காய்
மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. பாவி என்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராய் உன்னை அழைக்கிறாரே. பாவி என்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, பாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, பாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உன்னோடு அப்படியே செய்வார். வேதம் சொல்கிறது, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். மாரநாதா கர்த்தராகிய இயேசுவே வாரும். இந்த வரைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னும் இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக மந்தைகள் இருக்கிறது கர்த்தாவே. அவர்களும் வந்து பந்தியமர்ந்து ஆண்டவரை மத்திய ஆகாயத்திலே எக்கால சத்தம் கேட்கும் பொழுது இமை பொழுதிலே நாங்கள் மர்வமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு இருப்போம் என்ற அந்த நம்பிக்கைய வார்த்தைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீதாமே ஆளுகை செய்ய நடத்தும். இயேசு நாமத்திலே ஜெபம் பெற்றோம், ஜீவனுடன் நடத்தினார். ஆமென். 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 தேவ பாடலை பாடி அவருடைய அன்பு கூறுவோம், தேவனை துதிக்க போகிறோம். இதுவரை நம்ம நடந்த தேவனை முழு உலகோடு நன்றி செலுத்தி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரை உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரை உம்மை என்றென்றும் குறிப்பிடுவேன். என்னை அழைத்தவரை உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரை உம்மை என்றென்றும் குறிப்பிடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டாத என் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டாத என் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த
உங்கள் கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பேன். இயேசுவே உந்தன் அன்பை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் வருகைக்காய் காத்திருப்பேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று கொடுத்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று கொடுத்திட உங்கள் கிருபை தாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேல நாங்கள் அன்பு கொடுத்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த வேளையில் துதிக்க போகிறோம். ஆகவே அவருடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் துதிக்கும் பொழுது நாம் அவர் மேல அன்பா இருக்கிறோம். துதிகளை நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆகவே நாம் துதித்து அவரை கனப்படுத்தும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை, தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தர உண்மை உள்ள தேவன் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அவரிலே அன்பில் நினைத்திருப்போம். அவரிடத்தில் அன்பு கூறுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது என்பதை நாங்கள் நினைக்கிறோம். துதித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனை இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் ஒருவனப்பட்டு இந்த இடத்துல கூட்டி வரை கிருபை செய்தீங்க. இந்த மாதத்தில் பந்தியில் அமரக்கூடிய சிலாக்கியத்தை எங்களை கொடுத்தீங்க. இந்த உலகில் வந்த ஒரு பிள்ளையிடம் ஆசீர்வதிங்க. வரும்பொழுது கூட இருந்து போகும்பொழுது கூட இருக்கவும் செபிக்கவும். ஆண்டவரே, வருகிற கிழமை இந்த இடத்துல நாங்கள் கூடி வரும்போது உடைய சமாதானம் கடந்து வரட்டும். இந்த இடத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்றைய நாளும் ஆண்டவரே புதிதாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னுமாக அடுத்த கிழமை ஒவ்வொருவரும் ஆண்டவரே மறுபடியும் வராதவர்கள் வந்து இதனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களை வாசம் இருக்க கிருபை கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ நாமை கூட பொருட்படுத்த வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். இது நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உலகமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பு, பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஐக்கியமும் நம் மனவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.